உடம்புல ஒரு தரித்திரத்தை ஒழிக்கிறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அது எங்கேயுமே கிடைக்காது. எங்க சிருஷ்டி ஒளியில இருக்கு. ஏன்னு கேளுங்களேன், நம்ம உடம்புல ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன். நம்ம எங்க போனாலும் தடங்கலா இருக்கு. எந்த வேலையும் சக்சஸ் ஆக மாட்டேன்து. அப்ப நம்ம உடம்புலயே ஏதோ ஒண்ணு இருக்கு. அதாவது நம்ம உடல காப்பாத்துறதுக்குன்னு ஒண்ணு வேணுங்க. உடல் கட்டு. அதாவது நம்ம உடல்ல எங்கேயும் இல்லாம நம்மள காப்பாத்துறதுக்கு தான் இந்த சின்ன பாக்கெட்டு. இத மட்டும் நீங்க ஒரு வாட்டி தேய்ச்சு குளிச்சிட்டிங்கன்னா, என்ன நம்ம உடம்ப சுத்தி எதுவுமே வராதுங்க. கிட்ட கூட எதுவும் நெருங்க முடியாது. அப்படியானது இது அதே ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கறது. அப்போ இது எப்பேற்பட்ட பொருள் இல்லையா? உங்களுக்கு கண்டிப்பா இது தேவைப்படும் எல்லாருக்குமே இது வாங்கிக்கோங்க. எங்க சிருஷ்டி ஒளியில எல்லாமே புதுசா தாங்க இருக்கும். யார்கிட்டயும் இல்லாத நிறைய பொருள் இங்கே தான். புதுமையான பொருள். அதாவது நமக்கு கஷ்டத்திலே இருக்கிறோம். இந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு என்ன வழி? ஒன்றுமே இல்லைங்க. இங்கே ஒரு ஆயில் கொடுக்குறாங்க. அந்த வீடு என்றைக்குமே தெய்வ கடாட்சியோட மனமாக இருக்கணுமா, பாசிட்டிவாக இருக்கணுமா, பிரச்சனை இல்லாத வாசமாக வீடே தெய்வீக மனமாக இருக்கணுமா, ஒன்றும் இல்லைங்க. இந்த பொருள் போதும். எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. என்னங்க வீட்டில் கந்திருஷ்டியாக இருக்கா? எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே எப்போ பாரு சண்டையா? இல்லை குழந்தைங்க நம்ம பேச்சை கேட்கலையா? இல்லை சாயந்தரம் 6 மணிக்கு விளக்கேற்றினதுக்கு அப்புறம் வீட்டில் ஒரே பிரச்சனையா, சண்டையா, பொறாமையாக இருக்கா, கந்திருஷ்டியாக இருக்கா, எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதுக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்கு. அதாங்க இந்த 138 வகை மூலிகை பொருள் இருக்குங்க. இது சாம்பிராணி சாதாரண சாம்பிராணி இல்லைங்க. நீங்கள் வீட்டில் சாம்பிராணி போடுவீங்க. ஆனால் 138 வகை மூலிகை சாம்பிராணி போட முடியுமா? யாராலையும் முடியாது. ஒன்றும் வேணாம். நீங்கள் வீட்டில் சாம்பிராணி போடும்போது இந்த 138 வகை மூலிகை சாம்பிராணியில் கொஞ்சம் எடுத்து போடுங்க. அதுக்கப்புறம் எந்த கந்திருஷ்டியும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக ஹாப்பியாக இருப்பீங்க. இந்த சாம்பிராணியை வாங்கி வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கவலைப்படாதீங்க. வீடியோவில் இருக்கிற நம்பர் எடுத்து இந்த சாம்பிராணி வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். எப்பவுமே வீடு வாசனையாக இருக்கணுங்க. அப்போ தான் தெய்வ கடாட்சம் நம்மளுக்கு வரும். மகாலட்சுமி நம்மளை தேடி வீட்டுக்கு வரணும்னா ஒன்றே ஒன்று தாங்க, வீடு எப்பவும் மனமாக இருக்கணும், வாசனையாக இருக்கணுங்க. அப்போது அந்த வாசனையாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணாலும் இங்கே ஒரே ஒரு முக்கியமான பொருள் இருக்குங்க. அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். வீடே ஆஹா செம்ம வாசனையாக இருக்கும். மகாலட்சுமி உங்களை தேடி வருவா. அதுக்கு இங்கே ஒரு பொருள் இருக்குது. அதான் இதோ இந்த ஊதுபத்தி. இது 138 வகை மூலிகை வாசனை திரவியம் உள்ள ஊதுபத்தி. இதை நீங்கள் டெய்லி ஒன்றே ஏற்றுங்க போதும். காலையில் எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு ஒரே ஒரு ஊதுபத்தியை ஏற்றி பாருங்கள். வீடே மனமாக இருக்கும். மகாலட்சுமி உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. இந்த ஊதுபத்தி வேணும்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. வீடியோவில் இந்த நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணி இந்த ஊதுபத்தியை நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அவங்க அமுச்சு வச்சுருவாங்க. அதாவது தலைமுடிக்கு நம்ம கண்டதெல்லாம் போட்டு நரமுடி வந்துடுச்சுன்ட்டு கண்டதெல்லாம் கடையில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எங்கள் சிருஷ்டி ஒளியில் ஒரு அற்புதமான ஒரு மூலிகை மருதாணி கொடுக்குறாங்க. அது என்னங்க சாதாரண மருதாணின்னு நினைக்கிறீங்களா? எங்கள் புவனேஸ்வரி அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணும்போது அந்த மருதாணியால் அர்ச்சனை பண்ண அந்த இலையை எடுத்து காய வச்சு பதம் பண்ணி அதை பவுடராக்கி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போது அந்த மருதாணி பவுடரில் எவ்வளோ ஒரு சுபிக்ஷம் இருக்கும். அம்மனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை பண்ண மருதாணி அதை நம்ம தலையில் போடும்போது நமக்கு ஒரு லக்ஷ்மி கடாட்சமும் வரும். அதை விளக்கேற்றும் போது ஒரு சாம்பிராணியில் கூட நீங்கள் கொஞ்சம் போட்டிங்கன்னா இன்னும் மனமாகவும் இருக்கும். லக்ஷ்மி கடாட்சம் வீட்டை தேடி வரும். அதான் இந்த மருதாணி. இந்த மருதாணியை நீங்கள் தலைக்கே யூஸ் பண்ணலாம். மருதாணியே ஒரு குளிர்ச்சியான பொருளுங்க. நீங்கள் இறல முடி வெள்ளையாக இருக்கா, கவலையப்படாதீங்க. இந்த மருதாணி பவுடரை வாங்கி தலையில் போட்டுக்கோங்க. அது இல்லாமல் சாம்பிராணியில் கூட கொஞ்சம் போடுங்க. மகாலட்சுமியோட கடாட்சம் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து இந்த மருதாணி வேணும்னா காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன்லேயே கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் நேரில் வாங்கிக்கலாம். உடம்புல ஒரு தரித்திரத்தை ஒழிக்கிறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அது எங்கேயுமே கிடைக்காது. எங்கள் சிருஷ்டி ஒளியில் இருக்குது. ஏன்னு கேளுங்களேன், நம்ம உடம்புல ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன். நம்ம எங்கே போனாலும் தடங்கலாக இருக்குது. எந்த வேலையும் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. அப்போ நம்ம உடம்புலேயே ஏதோ ஒன்று இருக்குது. அது நமக்கே தெரியாது இல்லையா? அந்த உடம்புல உள்ள பேட் வைப்ரேஷன், அதாவது தரித்திரம்னு சொல்லுவாங்க. அந்த தரித்திரத்தை எடுத்துட்டு ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதுக்கு எங்கள் சிருஷ்டி ஒளியில் ஒரு பொருள் இருக்குங்க.
எங்கேயுமே இல்லை, இங்கே மட்டும்தான் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம உடம்புல உள்ள 7 சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுறதுங்க. இது எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் எங்கே தலைகழினாலும் கிடைக்காது, எங்கள் சிஸ்டி ஒளியில் மட்டும்தான் கிடைக்கும். இது வந்து ஒரு காம்போவாக கொடுக்குறாங்க. இது வந்து சின்ன பேக். இது வந்து நீங்கள் ஒரே ஒரு வாட்டி தாங்க யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ஒரு வாட்டி இதை போட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். அன்னைக்கு இதை குளிக்கிற அன்னைக்கு இதை என்ன பண்ணணும்னா, தயிரில் அன்னைக்கு நைட்டே தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மறுநாள் நீங்கள் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா தேய்ச்சி நல்லா அப்படியே கூலிங் ஆகிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அழகாக ஒரு சேக்கா போட்டு நல்லா குளிங்க. இது நீங்கள் எப்போ வேணாலும் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒரே ஒரு வாட்டி தாங்க யூஸ் பண்ணணும். இது மட்டும் எங்கேயுமே கிடைக்காதுங்க. உங்கள் உடம்புல பிரச்சனை, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒன்றுமே வேணாம், இங்கே சிஸ்டி ஒளியில் இருக்குங்க. இதை வாங்கிக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். ஐஸ்வர்யத்தை நம்ம உடம்புக்குள்ளே ஏற்றிக்கோங்க. எவ்வளோதாங்க விஷயம். எல்லாத்துக்கும் பொருள் இருக்குது, சொல்யூஷன் இருக்குது. வாங்க நம்ம வீடியோலேருந்து நம்பர் எடுத்து இந்த பொருள் வேணும்னா, அதாவது 7 சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுற ஒரு தரித்திரத்தை ஒழிக்கிற ஒரு ஐஸ்வர்யத்தை கொண்டு வர்ற முக்கியமான பொருளுங்க. இதை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நானே வாங்குகிறேன், நீங்களும் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணிக்கோ. ஆன்லைன்லேயும் இதை அனுப்புவாங்க, இல்லை நேரில் வந்து கூட இதை வாங்கிக்கலாம். அதாவது நம்ம உடலை காப்பாற்றுறதுக்குன்னு ஒன்று வேணுங்க. உடல் கட்டு, அதாவது நம்ம உடலை எங்கேயும் இல்லாமல் நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த சின்ன பேக்கெட்டு. இதை மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி தேய்ச்சி குளிச்சிட்டிங்கன்னா என்ன நம்ம உடம்பை சுற்றி எதுவுமே வராதுங்க. கிட்ட கூட எதுவும் நெருங்க முடியாது. அப்படியானது இது வந்து அதே ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கறது. அப்போது இது எப்பேற்பட்ட பொருள் இல்லையா? உங்களுக்கு கண்டிப்பாக இது தேவைப்படும். எல்லாருக்குமே இது வாங்கிக்கோங்க. உங்கள் கஷ்டமெல்லாம் தீரப்போகுதுங்க. நான் சொல்கிற ஒரு ப்ராடக்டை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமே இருக்காதுங்க. காலத்துக்கும் ஐஸ்வர்யத்தோட சூப்பராக இருக்க போகிறீங்க. கஷ்டம் இல்லாத இருக்கிறதுக்கு இங்கே ஒரு பொருள் இருக்குது. இதுதாங்க கஷ்டம் நிவர்த்தி ஆயில். அதாவது கஷ்டமே படாமல் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்குன்னு எங்கள் சிஸ்டி ஒளியில் ஒரு ஆயில் இருக்குது. இது என்ன பண்ணுறீங்கன்னா, 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி 1/2 லிட்டர் நல்லெண்ணெயில் இந்த ஆயிலை மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. மிக்ஸ் பண்ணிட்டு டெய்லி ஒரு அகலில் இந்த திரி போட்டு இந்த அகல் விளக்கேற்றுங்க. இந்த ஆயில் அவ்வளோ ஒரு சிறப்பானதுங்க. தரித்திரம், கடன் பிரச்சனை எல்லாத்தையும் ஒழிஞ்சு வீட்டில் ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்து வீடே மனமாக்கி எல்லா பிரச்சனையும் நிவர்த்தி ஆகி, அதுக்கு தாங்க இதுக்கு பேர் கஷ்ட நிவர்த்தி ஆயில்னு பேர் வச்சுருக்காங்க. இனிமே உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டமே இல்லைங்க. இதை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்களேன். இந்த ப்ராடக்ட் வேணும்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நேர்லேயும் வாங்கிக்கலாம், இல்லை ஆன்லைன்லேயும் சென்ட் பண்ணுவாங்க. வீடு என்றைக்குமே தெய்வ கடாட்சியோட மனமாக இருக்கணுமா, பாசிட்டிவாக இருக்கணுமா, பிரச்சனை இல்லாத வாசமாக வீடே தெய்வீக மனமாக இருக்கணுமா, ஒன்றும் இல்லைங்க. இந்த பொருள் போதும். இது என்ன தெரியுமாங்க? இல்லை சுத்தி பொடி, இல்லை சுத்தி திரவியம். அதாவது இதெல்லாம் எங்கேயும் கிடைக்காதுங்க. நீங்கள் வீடு துடைக்கிறீங்கல்ல, கண்ட கெமிக்கல்லாம் வாங்கி தண்ணியில் போட்டு வீடை துடைக்கிறத விட இதில் ஒரே ஒரு ஸ்பூன், அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிங்கன்னா கூட போதும்னு நினைக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு இது வந்து ஒரு 5 ட்ராப் போட்டுக்கோங்க. இந்த 2ம் போட்டு வீட்டை தொடச்சி பாருங்களேன். பயங்கர ஐஸ்வர்யம், பயங்கர பாசிட்டிவ் ஐஸ்வர்யம், கடாட்சமும் கிடைக்கும், வீடும் மனமாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. வீடே மனமாக இருக்கும். மகாலட்சுமி அம்மா நம்ம வீட்டை தேடி குடுன்னு ஓடியாருவாங்க. இந்த ப்ராடக்ட் வேணும்னா நம்ம வீடியோலேருந்து நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணி நேர்லேயும் வாங்கிக்கலாம், இல்லை ஆன்லைனில் வேணுனாலும் அனுப்புவாங்க. அதாவதுங்க, கண் திருஷ்டி நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்னே நமக்கு முதல்ல தெரியறதில்ல. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே ஒரு பொருள் இருக்குங்க. நமக்கு கண் திருஷ்டி இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்குது. அதுதாங்க இந்த பொருள். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த பொருளை கையில் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் ஒரு பவுடர் இருக்கும், அதை கையில் கொட்டிக்கிறீங்க. வீட்டுக்கு வெளியில் போயிட்டு இந்த பக்கம் ஒரு 9 சுற்றி சுற்றிக்கோங்க, இந்த பக்கம் ஒரு 9 சுற்றிட்டு அந்த கையில் இருக்குல்ல பவுடரை, அதை அப்படியே ஊதி விட்டுருங்க. ஊதுனதுக்கு அப்புறமா அந்த கையில் நல்லா வாசமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு திருஷ்டியே இல்லைன்னு அர்த்தம். இல்லை நாத்தம் அடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு கண் திருஷ்டி இருக்குது. இல்லை எதுவுமே ஸ்மெல் இல்லை, நார்மலாக இருக்குனாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். பார்த்தீங்களா? கண் திருஷ்டி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே இங்கே ஒரு பொருள் இருக்குது. இதை நீங்கள் என்றைக்கு யூஸ் பண்ணணும்னா, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை அன்னைக்கு இதை செய்யலாம். ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் சுற்றிட்டீங்க, நாற்றம் அடிச்சிருச்சு அப்படின்னா
இன்னொரு வாட்டி அதை வாங்கி திருப்பி என்ன பண்ணுறீங்கன்னா கையில் கொட்டி திரும்பியும் அதே மாதிரி 9, இந்த பக்கம் 9 அந்த பக்கம் 9 முறை சுற்றிட்டு திருப்பி ஊதி விட்டு பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு சுற்றுறீங்கல்ல அப்போயே உங்களுக்கு திருஷ்டி எல்லாம் போயிடுச்சு. 2வது வாட்டி நல்லா வாசமாக இருக்கும், கண் திருஷ்டியே உங்களுக்கு இருக்காது. ஒன்றும் இல்லைங்க, இதில் வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து இந்த பொருளை வாங்கிக்கோங்க. இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது, எங்கள் சிருஷ்டி ஒளியில் மட்டும்தான் கிடைக்கும். வாங்கிக்கோங்க, காலி ஆகிட போது, சீக்கிரம் வாங்கிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ஜாதகம் பார்க்கணும், எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும், நான் யாரை பார்க்குறதுன்னு ஒரே குழப்பத்தில் இருக்கீங்களா? கவலையே வேண்டாம். சிருஷ்டி ஒளியில் நம்ம சாய் பாலாஜி இருக்கார், அவர் அஸ்ட்ராலஜருங்க. அவரோட நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணி அவரை வந்து பாருங்கள், ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க. என்ன பிரச்சனைனாலும் இருந்துட்டேன் எல்லாமே சரி பண்ணிவிடுங்க. இங்கே அவ்வளோ பொருளுங்களும் இருக்குது, எல்லாத்தையும் கொடுத்து உங்களுக்கு உங்கள் பிரச்சனையும் தீர்த்து வச்சிருவாரு எங்கள் சாய் பாலாஜி. எங்கள் சிருஷ்டி ஒளி.